அனைவருக்கும் வணக்கம். பழனி முருகன் பற்றிய பல அரிய தகவலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பழனி முருகன் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகனின் அறுபடை வீடுகளில் பழனி முருகன் கோவில் 3வது படை வீடு. இந்த கோவில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த தலத்தின் மூலவர் நவபாசனத்தால் ஆனவர். போகர் என்ற சித்தர் இந்த தலத்தின் மூலவரை பிரதிஷ்டை செஞ்சிருக்காரு. உற்சவர் முத்துக்குமார சுவாமி. இந்த கோவில்தான் தமிழகத்தில் முதலாக பக்தர்கள் வேண்டுதல் நிமித்தம் அளவு குத்துதல் காவடி எடுக்கும் பழக்கம் ஏற்பட்டது. நாரதர் கொடுத்த கனியை தனக்கு தராததால் கோபித்து கொண்டு முருகன் மயில் மீது ஏறி இந்த தலம் வந்திருக்காரு. சமாதானம் செய்ய அம்பிகை பின்தொடர்ந்து வந்திருக்காங்க. சிவனும் அவளை பின்தொடர்ந்து வந்திருக்காங்க. முருகன் இந்த தலத்தில் நின்றிருக்காரு. அம்பிகை இங்கு மகனை சமாதானம் செஞ்சிருக்காங்க. ஆனால் முருகன் விடாபிடியாக இங்கேயே இருக்க விரும்புவதாக சொல்லி தங்கிவிட்டிருக்காரு. பிற்காலத்தில் இந்த இடத்தில் முருகனுக்கு கோவில் எழுப்பப்பட்டது. சுவாமி குழந்தை வடிவமாக நின்றதால் குழந்தை வேலாயுதர் என அழைக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முருகன் முதல்ல கோவைத்து வந்த நின்ற தலம் என்பதால் மலை அடிவாரத்தில் உள்ள திரு ஆவினங்குடி தலமே 3வது படைவீடாக இருக்கு. இங்கு முருகன் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கிறாரு. முருகன் குழந்தை வடிவமாக இருப்பதால் இவருடன் வள்ளி தெய்வானே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கு சிவனின் அம்சமாக இருப்பதால் கருவறை சுற்றுச்சுவரில் தட்சிணாமூர்த்தி, பிரகாரத்தில் பைரவர், சண்டிகேஸ்வரர் இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் முதல்ல 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பெரு ஆவுடையாரை தரிசித்து விட்டு பின்பு பெரிய நாயகியை தரிசித்து மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி குழந்தை வேலாயுதரை வணங்க வேண்டும். அதன் பின்பு மலைக்கோவிலில் தண்டாயுதபாணியை வணங்க வேண்டும் என்பது ஐதீகம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோவிலின் வரலாறு ஞானப்பழத்தில் இருந்து ஆரம்பிக்கிறது. கலகம் பண்ணுவதற்கென்று பிறந்தவர் நாரதர். ஞானப்பழத்தை எடுத்துக்கொண்டு கைலாய மலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானையும் பார்வதியும் காண சென்றிருக்காங்க. பழத்தை கொடுத்து இந்த பழத்தை உண்டால் அதிக ஞானம் பெறலாம் என்று கூறியிருக்காங்க. மேலும் முழு பழத்தை ஒருவரே உண்ண வேண்டும் என்ற விதியையும் விதிச்சிருக்காங்க. சிவபெருமானே தன் மகன்களான முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் பகிர்ந்தளிக்க விரும்பியிருக்காரு. பின்னர் தன் மகன்கள் இருவரையும் அழைத்து உலகத்தை 3 முறை சுற்றி முதலில் வருபவர்களுக்கு ஞானப்பழம் பரிசு என்று கூறியிருக்காரு. இதை கேட்ட முருகன் தனது வாகனமான மயிலை எடுத்துக்கொண்டு உலகத்தை சுற்ற கிளம்பியிருக்காரு. பிள்ளையாரோ தந்தையும் தாயுமே உலகம் என்று கூறி சிவபெருமானையும் பார்வதியும் சுற்றி வந்து ஞானப்பழத்தை பெற்று கொண்டிருக்காரு. உலகத்து வலம் வந்து ஞானப்பழத்தை கேட்ட முருகன் நடந்தது அறிந்து கோபமுற்று இந்த மலையில் வந்து தங்கிவிட்டிருக்காரு. சிவனும் பார்வதியும் இங்கு வந்து முருகனை சமாதானம் படுத்திருக்காங்க. ஞானப்பழமான உனக்கு எதற்கு இன்னொரு பழம் என கூறி சமாதானம் பண்ணியிருக்காங்க. முருகனை பழனி என்றதால இந்த இடம் பழனி என பெயர் பெற்றிருக்கு. மலை அடிவாரத்தில் உள்ள திரு ஆவினங்குடி குழந்தை வேலாயுத சுவாமி கோவில் இருக்கு. இந்த கோவிலே அறுபடை வீடுகளில் 3வது படை வீடாக சொல்லப்படுது. அகத்திய மாமுனிவர் தன் இருப்பிடத்தில் சிவகிரி, சக்திகிரி என்னும் 2 மலைகளை எடுத்து செல்ல விரும்பியிருக்காரு. தன் சேவகனான மயிலையும் கம்பில் கட்டி தோளில் சுமந்து சென்றிருக்காங்க. செல்லும் வழியில் தூக்க முடியாமல் சோர்வுற்று மலையை கீழே வைத்திருக்காங்க. அதே சமயம் பார்த்த முருகன் ஞானப்பழம் கிடைக்காத கோபத்தில் சிவகிரி மலையின் மீது ஏற இடுமனால் மலையை தூக்க முடியவில்லை. கோபமுற்று முருகன் இடுமனை அழிக்க இடுமன் இறந்திருக்காங்க. பின்பு இடுமனை தன் பக்தனாக ஏற்றுக்கொண்டிருக்காரு முருகன். இடுமனை போல காவடி சுமந்து தன்னை வழிபடுபவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் என வரமளித்ததாக சொல்லப்படுது. இங்கு இருக்கக்கூடிய மூலவர் சிலை 18 சித்தர்களில் ஒருவரான போகர் என்பவரால் உருவாக்கப்பட்டது. 4448 அரிய மூலிகைகளை கொண்டு இந்த நவபாசன சிலையை உருவாக்கியிருக்காங்க. 9 விதமான நச்சு பொருட்களை கொண்டு இந்த நவபாசம் என்னும் மூலிகையை உருவாக்கியிருக்காங்க. அப்படி சிறப்பு வாய்ந்த நவபாசத்துக்கு கொண்டு முருகன் சிலையை அவர் உருவாக்கியிருக்கார். அவர் உருவாக்கிய இந்த சிலையை தற்போது
பழனி முருகனாக நமக்கு காட்சியளிக்கிறதாக சொல்லப்படுது. பஞ்சாமிர்தத்தாலும் பாலாலும் அபிஷேகம் செய்தால் மருந்து வெளிவரும் என்பதை உணர்ந்து தினமும் சிலைக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்திருக்காரு. போகர் தன்னுடைய சமாதியை முருகன் கோவிலிலேயே அமைத்து கொண்டதாகவும் சொல்லப்படுது. கையில் கோளுடன் ஆண்டியைப் போல காட்சியளிக்கும் முருகன் சிலை நமக்கு உணர்த்துவது அனைத்தையும் துறந்தால் கடவுளை அடையலாம் என்பதுதான். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலின் மூலவர் சிலை பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 6 முறைக்கு தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 5 முதல் 7 நிமிடத்திற்குள் முடிந்துவிடும். அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்து விட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. இரவில் முருகனின் மார்பல வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்துறாங்க. விக்கிரகத்தின் புருவங்களுக்கிடையே ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படுது. முன்னொரு காலத்தெல்லாம் சந்தன காப்பை முகத்தில் சாத்தி கொண்டு இருந்தாங்க. பின்னால் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு. தண்டாயுதபாணி விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும். இதனால் இரவு முழுவதுமே இந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்படும். இந்த நீரை அபிஷேகம் தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்கிறதாகவும் சொல்லப்படுது. தண்டாயுதபாணி சிலையில் நெற்றியில் ருத்ராட்சம், கண், மூக்கு, கை, வாய், தோள்கள், கை விரல்கள் போன்றவை மிக அற்புதமான ஒளியால் செதுக்கப்பட்டது போல தெளிவாக இருக்கும். இது போகரின் கைவண்ணம். இந்த சிலையை சுற்றி எப்பொழுதுமே ஒருவித சுகந்த மனம் பரவிக்கொண்டே இருக்கும். இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் 9 வருடம். அம்பாள், முருகர், அகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு பின் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செஞ்சுருக்காங்க. 4000க்கும் மேற்பட்ட மூலிகைகளில் பல இடங்களில் இருந்து சென்று வந்து 81 சித்தர்கள் இந்த நவபாசான சிலையை செஞ்சதாகவும் சொல்லப்படுது. பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக பழனி முருகன் தண்டாயுதபாணி கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பழனி முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய மூலவர் சிலைக்கு மகத்துவமான புராண கதையும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பக்தர்களாகிய நாம் இறைவனை தரிசிக்கும் போது சாதாரண கோலத்தில் இருப்பதை விட அலங்காரம் செய்த பின் கண்குளிர தரிசனம் செய்வதுதான் அதிக பேர் விரும்புவாங்க. ஒரு மனிதனால் செய்ய முடியாத விஷயம் அனைத்திற்கும் இறைவனின் துணை கிடைக்க ராஜ அலங்காரம் தரிசனம் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் திருமணத்திற்கு வரன் பார்க்க செல்கிறோம் என்றால் திருமணம் நிச்சயம் ஆகிவிட்டது என்பதாலும் பத்திரிகை கொடுக்கவும் ராஜ அலங்கார தரிசனம் செய்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. மனிதனால் முடியாத சில விஷயங்களும் இந்த உலகில் உண்டு. உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய உறவுகளை காப்பாற்றும் எண்ணத்தில் சரியான முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறும் மனம் கொண்டவர்களுக்கு ஆண்டி கோலத்தை தரிசனம் செய்வது பலன் பெறக்கூடியதாக இருக்கு. ஆண்டி கோலத்தை பெரும்பாலும் முற்றும் திறந்த ஞானிகள், ரிஷிகள், சித்தர்கள் வழிபடுவாங்க. மேலும் குடும்ப நிலையை கடந்து வருபவர்களும் இந்த கோலத்தை தரிசனம் செய்ய போராடுவாங்க. மிக சக்தி வாய்ந்த இந்த ஆண்டிக்கோள தரிசனம் செய்வது மகத்துவமான ஒன்றாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. தீராத வழக்குகள், தீராத நோய்கள் விலகும், தீர்ப்புகள் சாதகமாகும், வழக்குகளில் உள்ள பக்கம் நியாயம் கிடைக்கவும் போராடி கொண்டிருப்பவர்கள் முருகனை ஆண்டி கோலத்தில் தரிசனம் செய்து வழிபட்டு நல்ல பலன்களை பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.